நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில நமக்காய் சுமந்து தீர்த்தார். இந்த பேரின்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவருடைய வல்லமையான வார்த்தைகளுக்காக நம் ஆயத்தமாவோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா சொல்லுவோமா? இந்த காலை வேளையில ஆண்டவர் எங்களை வார்த்தையால் நிரப்புவார் சொல்லி எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் இணைந்து வாசியுங்கள், என்னோடு இணைந்து வாசியுங்கள். ஏசாயா 45வது அதிகாரத்துல 11வது வசனம். ஏசாயா 45:11 சத்தமாய் வாசியுங்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். எனக்கு கட்டளையிடுங்கள். உங்களுடைய வருங்காரியங்களை, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை குறித்தும், உங்களுடைய குடும்ப காரியங்களை குறித்தும் என்கிட்ட கேளுங்க. அப்புறமாக என்ன செய்யுங்க? எனக்கு என்ன செய்யுங்க? கட்டளையிடுங்கள். என்கிட்ட சொல்லுங்க. வார்த்தைகளை உபயோகியுங்கள். உங்களுக்கு கொடுத்த அதிகார வார்த்தைகளை என்கிட்ட என்ன செய்யுங்க? சொல்லுங்க, உபயோகிங்கன்னு சொல்லி ஏசாயாவுல ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஏசாயாவுல எழுதப்பட்ட அநேக தீர்க்க தரிசனங்கள் ஆல்ரெடி நடந்து முடிந்து விட்டது. ஏன்னா நமக்கு ஒரு பாலகர் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், எல்லாம் முடிந்து விட்டு அப்படி ரட்சிப்பை இன்று நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அது உண்மைனா இதுவும் கண்டிப்பாக என்னது உண்மை நடக்கும். நம்ம ஒன்றை இன்றைய வாழ்களை திறந்து சொல்ல போகிறோம். நம்ம அநேக காரியங்களை ஆண்டவருடைய பாதத்தில் கேட்டிருக்கிறோம். இந்த காலை பொழுதுல அவைகளோடு இணைந்து ஆண்டவர் சொன்ன இந்த தீர்க்க தரிசனத்தின் இந்த அதிகாரத்தின் அடிப்படையில் சில காரியங்களை ஆண்டவரோடு நம்ம சொல்ல போகிறோம். சங்கீதத்துல தாசனாகிய மோசே இவ்வாறு சொல்கிறார். வாசியுங்கள். சங்கீதம் 90:13. எல்லாரும் சத்தமாய் வாசியுங்கள். சங்கீதம் 90:13. கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாய் இருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதபியும். அழகான ஒரு வார்த்தையை போடுறார் பாருங்க. மோசே என்ன சொல்றாரு? கர்த்தாவே, எங்கள் மேல இரக்கமாயிரும், திரும்பி வாரோம். நாங்க பட்ட பாடுகள் எல்லாம் போதும், நாங்க விட்ட கண்ணீரெல்லாம் போதும், நாங்கள் அனுபவிச்ச சூழ்நிலை எல்லாம் போதும், நாங்கள் பண்ணின காரியத்துக்கெல்லாம் நான் வாங்கினது போறோம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்ன சொல்லுங்க வாசியம்மா? எதுவரைக்கும் பார்க்காம இருப்பீங்க, எங்க மேல பரிதபிக்காம இருப்பீங்க, எங்களுடைய ஜெபங்களை கேட்காம இருப்பீங்கன்னு சொல்லி கேட்கிறார். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த, வல்லமையாய் செய்த, அக்கினியை இறப்பின எலியா என்ன சொல்றார் பாருங்க. 1 ராஜாக்கள் 19:3. எலியா ஆண்டவரோடு ஒரு விண்ணப்பத்தை பண்ணுகிறார். அது எந்த சூழ்நிலையோ அவனுக்கு தான் தெரியும். அவன் ஒண்ணு சொல்றான் பாருங்க. ஐயா, ஆண்டவரே, இத்தனை நாட்கள் நான் உமக்காக எப்படியோ இருந்தேன், ஆனா இனிமேல் என்னால இந்த சூழ்நிலையை தாண்டி என்ன செய்ய முடியாது? செல்ல முடியாது. அல்லேலூயா. இந்த நிலைமையில அநேகர் சொல்லியும் சொல்லாமலும், வெளியில சொல்ல முடியாமலும் அநேகர் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். இங்க உட்கார்ந்துறவங்களும் சரி, ஆன்லைன்ல ஆண்டவருடைய வார்த்தைகளை, தெய்வ வார்த்தைகளை கேட்கிறவங்களும் சரி, வாழ்க்கையை குறித்து ஆண்டவரோடு அநேக முறையில் எலியா சொன்ன மாதிரி நாமும் சொல்லியிருக்கிறோம். எங்களுக்கு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் வந்திருக்கும். எலியா என்ன சொல்றாரு? போதும் கர்த்தாவே. வாயை திறந்து எல்லாரும் போதும் கர்த்தாவே அந்த அர்த்தத்துல சொல்லாதீங்க. அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, இனிமே என்னால இந்த உலகத்துல இதை செய்ய முடியாது. அந்த அர்த்தத்துல அவன் சொல்றான் பாருங்க. போதும் கமெண்டா கொடுக்குறான் ஆண்டவருக்கு. எத்தனையோ முறைகள் ஆண்டவரோடு பேசி இருப்பான், எத்தனையோ ஜபங்களை பண்ணி இருப்பான், எத்தனையோ ஜபங்களுக்கு ஆண்டவர் பதில கொடுத்திருக்கிறார். அவனுக்கு நேருக்கு நேராக கொடுத்திருக்கிறார், அக்கினியாக கொடுத்திருக்கிறார். ஆனா இப்போ ஒண்ணு கேட்கிறான் பாருங்க. ஆண்டவரே, நான் நல்லவன் கிடையாது, அதனால
என்னுடைய போதும் கர்த்தாவே புல் ஸ்டாப் வச்சிருங்க, என் வாழ்க்கையை புல் ஸ்டாப் வச்சிருங்க, என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இனிமே என்னால ஒரு ஸ்டெப்பு கூட என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாதுன்னு அப்படியே அவனுடைய கிராஃப் மேலே இருந்த கிராஃப் அப்படியே மைனஸ்ல வந்துச்சு. ஆண்டவர் பார்க்கிறார். ஒருவேளை எனக்கு அன்பான ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளே, எனக்கு அன்பான ஆண்டவரோடு உங்களுடைய விசுவாசத்துக்காக வாழ்கிற பிள்ளைகளே, எல்லாத்துக்கும் இந்த சூழ்நிலை வரத்தான் செய்யும். நம்ம நினைக்கிற மாதிரி எலியா ஒன்றும் அவ்வளவு அவருக்கு வந்தது, மற்றவங்க அப்படி கிடையாது. ஒருவேளை வெளியே சொல்லாம கூட இருப்போம், வெளியே சொல்ல முடியாது. இந்த நிலையை நான் எப்படி சொல்ல முடியும்? உண்மைதான், எல்லாத்துக்கும் இதுபோல சூழ்நிலைகள் ஒருவேளை வரத்தான் செஞ்சிருக்கும். எல்லாரும் இப்படிப்பட்ட நிலைமைகளில் கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வரத்தான் செய்வோம். அப்பொழுது ஒன்றை சொல்லுங்க, அப்பொழுது ஒன்றை சொல்லுங்க. அவன் சொன்னா என்ன சொன்னா, ஆண்டவரே போதும், என் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க, இனிமே நான் இங்கிருந்து என்ன செய்யக்கூடாது, வெளியில போகக்கூடாது, சூரச்செடியாக்கு அப்படியே போயிடணும்னு சொல்றான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு ஒரு சொந்தத்தை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? எலியாவே, நீ சொன்னது போதும், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, இதை நாம சொல்ல வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை மேல இருந்து வருது. என்ன சொல்லுது? எலியாவே, உனக்கு இங்க என்ன, உனக்கு இங்க என்ன வேலை? உன்னை நாங்க வர சொல்லவே இல்லையே, ஏன் இவ்வளவு சோர்வாய் போன சொல்லி அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து அவர் சொல்றாரு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஹல்லேலூயா சொல்லுவோம். 19 கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் அவன் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். ஹல்லேலூயா. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீங்க நினைக்கிறீங்க இனிமே அவ்வளவுதான், இனிமே எல்லாம் முடியாது, இனிமே எல்லாமே மாறிடும், இனிமே எல்லாமே என் கட்டுப்பாட்டை தாண்டி விட்டது. இல்லை மகனே, இல்லை மகளே, ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக சொல்கிறார். எலியாவே, நீ பண்ண வேண்டிய, உன்னால செய்யப்பட வேண்டிய காரியங்கள், ஊழியங்கள், ஆண்டவருடைய வல்லமைகள் இன்னும் இருக்கிறது. நீ எங்க போனோம்? அந்த யோர்தான் நதி உன்னால பிரிக்கப்பட வேண்டும். அதை தாண்டி அநேகர் பார்க்க, அநேகர் ஆச்சரியம் அடைய, அநேகர் ராஜாக்கள் உன்னை பார்த்து ஆண்டவர் உண்மையானவர் என்று சொல்லத்தக்க வகையில அக்கினி ரதங்களிலும் அக்கினிமயமான குதிரைகளிலும் நீ எங்க போனோம்? மேல போனோம். அநேகர் அதை பார்க்கணும். நீ வந்து இப்படி படுத்திருக்கியப்பா. நீ பண்ண வேண்டிய தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். எல்லாம் ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்படி இழியாக்கிறதாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி சொல்லுங்க. எங்கே சோர்வு உண்டோ, எங்கே அழுகை உண்டோ, எங்கே முற்றுப்புள்ளி உண்டோ, அங்கே ஆச்சரியக்குறியாக ஆண்டவர் மாற்றுகிறார். அடுத்ததாக ஒருத்தர் சொல்றார் பாருங்க, 2 கொரிந்தியர் 2:8. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்ற, தன்னுடைய வாழ்க்கையில அவர் பெற்ற அந்த அற்புதமான ஞான விளக்கங்களுக்கு தன்னை மேன்மைப்படுத்தாதபடிக்கு அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டதா? ஒரு முள் கொடுக்கப்பட்டது. ஒரு முள்ளுனா அவருக்கு ஒரு, அதை எப்படியோ பல வகையில வியாக்கியானம் பண்றாங்க. அவருடைய சரீரத்துல ஏற்பட்ட பலவீனம் அப்படிங்கிறாங்க. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவர் சொல்றாரு, ஆண்டவரே, இந்த பிரச்சனை, இந்த சோதனை, இந்த வேதனை என்னால என்ன செய்ய முடியல, தாங்க முடியல ஆண்டவரே, உமக்காக எழுந்து நிற்க முடியல அப்படின்னு சொல்லி ஆண்டவரோடு போராடி, ஆண்டவரே இந்த முள்ள எடுத்து போடுங்க, இந்த பிரச்சனையை எடுத்து போடுங்க, இந்த காரியத்தை என்ன விட்டு விளக்கிறீங்க, இந்த வேதனையை விளக்கிறீங்க சொன்னா அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? இந்த முள் எனக்கு போதும், இம்மா வேண்டாம் ஆண்டவரே, இது என்னால தாங்க முடியல, போதும். அந்த அர்த்தத்துல இஸ் எனாஃப், போதும், முடிச்சிருங்க, அந்த முள்ள முடிச்சிருங்கன்னா பரலோகத்தில் அது பதில் வருகிறது. அதை வாசியுங்கள். 9 வாசியம்மா. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஹல்லேலூயா. இவன் என்ன சொன்னா, ஐயா இந்த புள்ளி எனக்கு போதும், இம்ப என்னால தாங்க முடியல, இந்த பிரச்சனை என்னால தாங்க முடியல, இந்த வார்த்தைகளை என்னால தாங்க முடியல, இப்படி குடும்ப அமைப்புகளிலே இருந்து கொண்டு என்னால தாங்க முடியல, எனக்கு போதும், எனக்கு போதும். வேதம் அடுத்ததாக சொல்கிறது, இவன் இந்த அர்த்தத்துல போதும், எனாஃப், எனாஃப், எனாஃப்ங்க. அங்கே இருந்து ஒரு சத்தம் வருகிறது. என்ன சத்தம்? என் கிருபை உனக்கே
போதும். ஹல்லேலூயா சொல்லுங்க. அன்னைக்கு தான் ஆண்டவர் அவனோட திட்டம் தெளிவுமாக பேசின, பவுலே நீ உனக்கு புல்லு போதுங்க, இந்த புல்லுக்கு சமானமாய் உனக்கு என்ன போதும், என்னுடைய கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலன் பூரணமாய் உனக்கு விளங்கும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? போதுங்கிறது இவனும் போதுங்க தான், அங்கிருந்து வருகிறது போதும். என்ன போதும்? என் கிருபை உனக்கு போதும். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, அவருடைய கிருபை எனக்கு போதும். தலையில கையை வச்சு சொல்லுங்க, அவருடைய கிருபை எனக்கு போதும். நீங்க சொல்லலாம், நியாயம்தான், உங்க பக்கம் எத்தனையோ சதவீதம் நியாயம் இருக்கிறது. நீ கேட்கிற கேள்விகள் யாராலையும் பதில் சொல்ல முடியாது, அதுக்கு பதில் கிடையவே கிடையாது. உண்மைதான், நீங்க அத்தனை நியாயமான கேள்விகளை, உங்களுடைய வாழ்க்கையில நடந்த கேள்விகள் கேட்கிறீங்க, பதில் ஆண்டவர் தான் சொல்ல முடியும். ஆனா ஒன்றை எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், அவருடைய கிருபை உங்களுக்கு போதுமானதா இருக்கிறது. எல்லாமே சொல்லுங்க. இப்போ யோசித்து பாருங்க, நீங்கள் அழுத நேரங்களில, நீங்கள் உடைந்த நேரங்களில, நீங்கள் அப்படியே சோர்ந்து போன நேரங்களில, ராத்திரியில படுக்கும் போது அநேகருடைய அனுபவங்கள் அப்படியே தூக்கம் வந்துடும். நான் குளிப்பேனா, நான் வருவேனாங்க அநேகருக்கு சந்தேகம். அப்படிப்பட்ட நேரங்களில வேதம் உங்களை ஆற்றினது இல்லையா? ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய கரம் உங்களை தேற்றினது இல்லையா? மகளே, நான் இருக்கேன், என் கிருபை உனக்கு போதும். தூக்கி விட்டாரு அந்த ஆண்டவருக்கு எத்தனை நன்மைகளை சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. அந்த பவுல் தான் கிட்டத்தட்ட சபைகளுக்கு அத்துணை நிருபங்களை எழுதி, அது மட்டும் இல்ல, எத்தனையோ ஆச்சரியமான உண்மைகள், பிரஜாதிகளுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகள், பிரஜாதிகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆச்சரியமான காரியங்களை எழுதி வைத்தாரே, அது உண்மைனா நமக்கும் அவருடைய கிருபை போதுமானதா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. உட்கார்ந்துக்கிற எனக்கும் உங்களுக்கும் பணம் போதுமல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் போதுமல்ல, நம்முடைய இப்போ இருக்கிற நிலைமை போதுமல்ல, அவருடைய கிருபை ஒன்றே போதும். எல்லா கரங்களை தூக்கி சொல்லுங்க, நாங்க இருக்கிற நிலைமையில அவருடைய கிருபை ஒன்றே எங்களுக்கு போதுமானதா இருக்கிறது. ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு. இப்ப பக்கத்துல உங்களை பார்த்து கையை பிடிச்சு சொல்லுங்க, போதும். முதல்ல சொல்லுங்க, எதுக்குன்னு கேளுங்க. இன்னைக்கு பக்கத்துல பார்த்து எதுக்குன்னு கேளுங்க, என்ன போதும்னு கேளுங்க. இருந்த நிலைமை போதுமா, ஆண்டவருடைய கிருபை போதுமா? இப்போ சொல்லுங்க, அவருடைய கிருபை உங்களுக்கு போதும். சத்தமா சொல்லுங்க, நேரம் பார்த்து சொல்லுங்க, அவருடைய கிருபை உங்களுக்கு போதும். உங்க பலவீனத்துல அவருடைய பலன் பூரணமாய் விளங்குவதாக. கரங்களை தட்டி சொல்லுவோமா? கரங்களை தட்டி, போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவேன்னு சொல்றீங்களா? என்ன போதும்? வாழ்ந்தது போதுமா? உங்களுடைய புல் போதுமா? இப்பொழுது பதில் வருகிறது, நீங்க பண்ண வேண்டிய பிரயாணம். சத்தமா சொல்லுங்க, நாங்க ஒரு பிடிக்காம விட மாட்டோம். எல்லாரும் சொல்லுங்க, நாங்க ஒரு ஆட்டம் ஆடாம விட மாட்டோம். ஆமென் சொல்லுங்க. யாரும் சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா யாரு என்ன சொன்னாலும் சரி, உங்களுடைய நம்பிக்கையை நீங்க விட்டு விடவே விடாதீங்க. உங்களுக்கு எதிரி வேற யாருமே கிடையாது. யாரு பிரதர் எதிரி? சொல்லுங்க, உங்களுக்கு எதிரி யாருமா? உங்களுக்கு எதிரி யாரு? சத்தமா சொல்லுங்க. நான் தான் எதிரி. எனக்கு எதிரி நான். எனக்கு எதிரியா மாறாத வரைக்கும் என்னைய இந்த உலகத்துல எந்த சக்தியாலும் எதிர்க்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க, நாங்க ஒரு பிடிக்காம விட மாட்டோம். ஆமென். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், உன் பலவீனத்துல என்னுடைய பலன் பூரணமா என்னை தாங்கும், என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிங்க. இங்கே ஒரு வார்த்தைகளை குறித்து தியானிப்போம். மார்க்கு எழுதிய சுவிசேஷம் 2வது அதிகாரத்துல 11. மார்க்கு 2:11. நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். மகிமைப்படுத்தினார்கள். யாரை பார்த்து சொன்னாருமா? படுக்கையில படுத்து கொண்டு இருக்கிறான், கைகாலெல்லாம் அப்படியே முடக்கப்பட்டவனாய் படுக்கையில படுத்தவனை குறித்து ஆண்டவருடைய ஊழிய நாட்களிலே கிறிஸ்துவானவர், இயேசுவானவர் அநேகர் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. என்னென்ன
நடக்க போகிறது? பாவத்தை தான் மன்னிக்க வந்தாரா, இல்லது இவன் இப்படியே தூக்கிட்டு போறாங்களா, இல்லது வேற என்னதான் நடக்க போதும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் தெளிவாக உங்களுக்கும் எனக்கு ஒரு முன் மாதிரியாக அங்கே சொல்கிறார். எப்பா நீ படுத்ததே, சொல்லுங்க, படுத்ததே போதும். ஒருவேளை நம்மளாம் உட்கார்ந்துருக்கிறோம், நம்ம எல்லாம் ஸ்ட்ரக்சர்ல நிக்கிறோம், ஸ்டாச்சுவா நிக்கிறோம், ஸ்ட்ரக்சர்ல நிக்கிறோம், அப்படியே நிக்கிறோம். நான் நிக்கிறேன், நீ உட்கார்ந்துருக்கீங்க. ஆனா உள்ளத்துல எப்படி தினமா இருக்கிறோம்? சொல்லுங்க, எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? படுத்து கிடக்கிறோம், முடக்கப்பட்டு படுத்திருக்கிறோம். கைகால் முடக்கப்பட்டு, உள்ளங்கள் முடக்கப்பட்டு, எண்ணங்கள் முடக்கப்பட்டு, சிந்தனைகள் முடக்கப்பட்டு, எல்லாரும் நம்மளை இப்படித்தானே பார்க்குறாங்க, எல்லாருக்கும் நம்மளை இப்படித்தானே இருக்கிறோம். என்னால் ஒன்றும் முடியலையே, தோல்வி மேல தோல்வி, தோல்வி மேல தோல்வி, சோபங்கள், வியாதிகள், வேதனைகள், பிரச்சனைகள், கண்ணீர்கள், அவமானங்கள் மத்தியில் அப்படியே படுத்துக்கொண்டு, ஒருவேளை நம்ம அழகா உட்கார்ந்துருக்கிறோம், அழகா அருமையா இருக்கிறோம், வெளி தோற்றம் அப்படி இருந்தாலும் நம்முடைய உள்ளங்கள் என்று எப்படி இருக்கிறது சொல்ல முடியுமா? எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியை, ஒருவேளை நீ எப்படியோ நீங்களும் ஆண்டவர் தான் பேசிக்கொள்ள வேண்டும். இதை நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஒருவேளை உங்களுடைய உள்ளத்தினுடைய நிலைமை இந்த திமிர்வார காரணம் மாதிரி படுக்கையில இருந்தீங்கன்னா, வேதம் திட்டும் தெளிவுமாக இனி காலையில சொல்கிறது, என்னுடைய மகனே படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்து நட. ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு உள்ள வரும்பொழுது உங்களுடைய உள்ளங்கள், எண்ணங்கள் படுக்கையில படுத்த மாதிரி வந்திருந்தாலும், இதை விட்டு வெளியே போகும்போது வேதம் திட்டம் தெளிவுமாக உங்களுக்கு ஒரு கமாண்ட கொடுக்கிறது. போதும் மகனே, எத்தனை நாட்களுக்கு உன் உள்ளத்துல இப்படி படுத்திருப்ப, எத்தனை நாட்களுக்கு நீ அப்படியே முடங்கி போயிருப்ப. என்னுடைய எத்தனை வாக்கு தத்தங்கள், எத்தனை வசனங்கள், எத்தனை பிரசங்கங்கள், எத்தனை சாட்சிகள், எத்தனை பாடல்கள் நீ கேட்டியே, அப்பம் கூட எழும்புடைய இன்னைக்கு உனக்கு ஆண்டவர் நல்ல வாய்ப்புகளை கொடுக்கிறார். என்னுடைய அருமையான மகனே, அருமையான மகளே, உன் வியாபாரத்துல, தொழில, ஆலயத்துல, ஊழியத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்து நட. ஹல்லேலூயா. போதும், படுத்தது போதும். நீ அப்படியே உன் எண்ணத்துல இப்படியே தவழ்ந்து கிடந்தது போதும். எனக்கு இவ்வளவுதான், எனக்கு இப்படித்தான், இதனால நான் இப்படித்தான் இருப்பேன், எனக்கு பேச முடியாது, அதனால நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன், எனக்கு வெக்கமா இருக்கிறது அதனால நான் போக மாட்டேன், எனக்கு பயமா இருக்கிறது அதனால நான் இப்படித்தான் இருப்பேன், என்னை சுத்திய சொந்த பந்தங்கள்லாம் இருக்கிறாங்க, நான் சொன்னா என்னைய எப்படி நினைப்பாங்க, அதனால இப்படி இருக்கேன். முடக்கம். நீ உன் நிலைமையில சஃபிஷியன்ட் ஆகாத, போதும் சொல்லாத, ஒட்டச்சு கொண்டு வெளியே வா. எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுவோமா? படுக்கை எடுத்துக்கொண்டு வெளியே வான்னு சொன்னோன்னே அநேகர் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த ஆண்டவர் என்று உங்களோடு சொல்கிறார், எனக்கு அன்பான மகனே, மகளே, உன் படுக்கைய நீ நினைக்கிற அந்த பிரச்சனை வந்ததுனால நான் இப்படி ஆயிட்டேன், அவன் அப்படி சொன்னதுனால இப்படி ஆயிட்டேன், அவன் அப்படி செஞ்சதுனால நான் இப்படி ஆயிட்டேன், அந்த சூழ்நிலை வந்ததுனால இப்படி ஆயிட்டேன். நோ நோ நோ. அதனால நான் அப்பவே சொன்னேன், உங்களுக்கு எதிரி வேற எங்கேயுமே கிடையாது, உங்க எதிரி உங்க உள்ளத்திலே இருக்கிறாரு. அதை ஒட்டச்சு வெளியே வந்தீங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை ஆண்டவர் உங்களுக்காக காத்துக்கணும். எல்லாம் அலையிட சொல்லுங்க, எல்லாம் கரங்களை தட்டி சொல்லுவோமா? போதும் கர்த்தாவே. வேதம் உடனே சொல்லுது, உன் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். நானும் அப்படித்தான் இருந்தேன். நானும் 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த குளம்பூருக்கு வர்ற வரைக்கும், இந்த ஊழியத்தோடு இணைகிற வரைக்கும் நானும் இதே மாதிரி தான் இருந்தேன். எனக்கு பேச வராது, எனக்கு பேச வராது. ஏன்னா எனக்கு இந்த ஸ்டாமரிங் இருக்கிறதுனால ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கும் எனக்கும் என்ன பண்ணாரு, ஒத்து வராது. அடுத்தவங்க 10 ரூபா கொடுக்குறாங்களா, நான் என்ன கொடுக்குறேன், 20 ரூபா கொடுத்துருந்தேன். அடுத்தவங்க இது செய்யறாங்களா, நான் இதை செஞ்சுறேன். இந்த பிரசங்கம் பண்றது, முன்னால நிற்கிறது, இதெல்லாம் நமக்கு இதை செய்யாது, ஒத்து வராது. நான் அதே பாலிசில தான் இருந்தேன். ஆனால் என்னை ஆண்டவர் உடைத்து கொண்டு வெளியே வந்தார். கையை தட்டி சொல்லுவோமா? இன்னைக்கு எத்தனையோ ஆயிரங்கள் முன்பதாக என்னை ஆண்டவர் அற்புதமாக பயன்படுத்துகிறார். சாட்சி நான் தான். நான் சொன்னேன், ஐயா எனக்கு போதும், என்னை விட்டு, எனக்கு இதுக்கு சம்மந்தம் வராது, என் வழியே வேற இல்ல, என் கிருபை உனக்கு போதும். என்னை அவர் முன்ன கொண்டு வரலையா, உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். கரங்களை தொட்டு சொல்லுங்க, அவர் கிருபை எனக்கு போதும், என் பலவீனத்துல அவருடைய பலன் என்னை பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதிகமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.